மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதியாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகிறது. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில செவ்வாய் புதன் சனி, அடுத்து சூரியன் சுக்கிரன். இதுதான் இந்த 14ஆம் தேதி மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். இதுதான் இந்த 14ஆம் தேதி அந்த பராபவ வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருடத்துல வருட கிரகங்களான அந்த குரு பகவான், ராகு கேது, சனியினுடைய பெயர்ச்சி எந்த தன்மையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வைகாசி மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறார். அந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்து ஐப்பசி மாதம், அதாவது ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிசாரம் பெற்று மீண்டும் அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த அதிசார நிவர்த்தி எப்ப அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தை மாதம் 10ஆம் தேதி 25ஆம் தேதி ஜனவரி மாதம் குரு அதிசார நிவர்த்தி அடைந்து மீண்டும் கடகராசிக்கு உச்சம் பெற போறார். இதுதான் இந்த வருட கிரகங்களான அந்த குரு பகவானினுடைய அமைப்பு. இந்த பராபவ வருடத்துல மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கும், கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், மீண்டும் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகி போறார். அடுத்து இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவானும் ராகு பகவான் கும்ப ராசியில இருக்கிறார். இந்த நிழல் கிரகங்களான இந்த சர்ப்ப கிரகங்களின் பயிற்சிகளாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும், அடுத்து கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இதுதான் இப்போதைக்கு அந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். அடுத்து சனி பகவான் அந்த மீன ராசியிலேயே இருக்கிறார். அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் அந்த ஜூலை மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் அங்க வக்ரம் அடைகிறார் அந்த சனி பகவான். அப்போ அந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு வக்ரத்தோடைய செயல்படுறாரு. மீண்டும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதியோட வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த சனி பகவானினுடைய தன்மைகள். இப்போ இந்த பராபவ வருடத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடக ராசி என்பவர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் ராசியில இருக்கக்கூடியவர்கள். இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால ரொம்ப தாய்மை உள்ளம் கொண்டவர்கள். அந்த தாய்மை உள்ளத்தோடு பாத்தீங்கன்னா அதிகப்படியாக சில மன அழுத்தங்களும் இந்த ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். எப்போதுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்க வரக்கூடியவர்கள். அந்த சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை ரொம்ப பெரிதளவுக்கு அதுல மனதுல வச்சுக்காம ஹாப்பியா இருக்கணும்னு நினைப்பாங்களே ஒழிய ஆனா அவங்களால செய்ய முடியாது. இதுதான் இந்த ராசி என்பவர்களினுடைய ஒரு சிறப்பான ஒரு குணம்னே சொல்லலாம். எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்ய முடியாது. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்துக்குமே செய்யறதுக்குண்டான அமைப்புகள் இவர்களோட வந்து சேரும். இவர்கள் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. ஆனா இவர்களோட டிராவல் பண்ணக்கூடிய இவர்களுடைய குழந்தைகளோ இவர்களுடைய கணவன் மனைவியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருப்பாங்க. அதாவது பேசுறதுக்கே பயப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இவர்களோட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் இருப்பாங்க. அதனால ஒரு மனசுல ஒரு வெறுப்பான ஒரு சூழ்நிலை அப்படின்றது எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். அதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இவர்களினுடைய மனதுல போய்கிட்டே இருக்கும். நமக்குன்னு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சே, நமக்குன்னு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரியாக ஒரு நல்ல வாழ்க்கையே இருந்தா கூட அந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு குற்றங்களை கண்டுபிடித்து கொண்டு இருப்பவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். இந்த பராபவ வருடத்துல உங்களுடைய ராசிக்கு அந்த குரு பகவான்
பெயர்ச்சியாகி வராரு. உச்சமாக குரு ஜென்ம குருவாக வருகிறார். உச்சம் பெற்ற அந்த ஜென்ம குரு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு? இந்த குரு பகவான் முதல்ல இந்த கடகராசி என்பர்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி. பாக்கியஸ்தானாதிபதி உங்களுடைய ஜென்ம குருவாக பிரதிபலிக்கும் போது எந்தெந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணிய அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இதுல என்ன ஒரு ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய முன்னோர்களினுடைய சாபங்கள் இங்க பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இப்ப ஒரு பித்ரு சாபம் இருக்கு, ஒரு கன்னி சாபம் இருக்கு, ஒரு வயதானவர்களை அவமதித்த ஒரு சாபம் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் எல்லாமே இந்த ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மிகவும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ உங்களுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு நன்மைகள் செஞ்சிருக்கிறாங்க, நிறைய ஒரு புண்ணிய காரியங்கள் பண்ணிருக்கிறாங்க, நிறைய ஒரு கோயில்களை எழுப்பி அந்த கோயில்களுக்கு தான தர்மங்கள் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருடம் மிக அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இதுதான் இந்த பாக்கிய ஸ்தானாதிபதி ஜென்ம குருவாக பயணிக்கும் போது, அதுவும் உச்சம் பெற்று பயணிக்கும் போது இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகள் ஸ்தானத்திற்குரியவர், கடன் ஸ்தானத்திற்குரியவர், அடுத்து வியாதி ஸ்தானத்திற்குரியவர். இந்த ஸ்தானத்திற்குரியவர் உங்களுடைய ஜென்ம குருவாக பயணிக்கும் போது இந்த காலகட்டம் முழுமையான கடன்களை தொழில் ரீதியாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்புல நீங்க பயணிக்க போறீங்க. அந்த தொழில்னு ஒண்ணு எடுக்க போறீங்க இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா நிறைய பிளான் போட்டு எதுவுமே செய்ய முடியாம இருந்துட்டு இருக்குது இந்த கடகராசி என்பவர்கள். அதனால இந்த வருடத்துல இவர்கள் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும் போதே எந்த பிளானும் போட மாட்டேன், நான் அப்படியே டைரக்டா கோதால இறங்க போறேன், நேரா களத்துல சந்திப்போம் அப்படின்ற மாதிரியாக தான் இந்த கடகராசி என்பவர்கள் இருக்க போறாங்க. அதனால தொழில் முறை ரீதியாக எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி அந்த கடன்கள்னால சில தேவையில்லாத அவமானங்களை பெறக்கூடிய ஒரு ஸ்தானத்துல வரீங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தொழில் செய்யுங்க, கண்டிப்பா நல்லா சந்தோஷமா இருக்க போறீங்க. ஆனா அந்த கடன் முறை ரீதியான சில விஷயங்கள்ல ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும். எனக்கு கடன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிற பேங்க்ல எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இருக்கக்கூடாது. கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து ஆடம்பர செலவுகளை இந்த வருடத்துல ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தேவையில்லாத வீட்டு பொருட்கள் வாங்கி போடக்கூடாது. அப்படி போட்டீங்க அப்படின்னா அதனால சில தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமா பண்ணிக்கோங்க இந்த கடகராசி என்பர்கள். இந்த பராபவ வருடத்துல அதாவது சொத்துக்கள் ரீதியான சில முதலீடுகளை அதிகமாக நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு நேரம். அதை ரொம்ப கரெக்டான இடத்துல போடுங்க. உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் மூலமாக, உங்களுடைய தெரிந்த உறவுகள் மூலமாக, இல்ல உங்களுடைய வட்டாரத்துல யாருக்கு நல்லா அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு அனுபவங்கள் இருக்கோ, அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில தொழில் நுணுக்கங்கள் தெரியுதோ அவங்கள வச்சு நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது மிக அருமையான முறையில உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிகள் மேலும் மேலும் வந்து சேர்வதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. வேலை ரீதியான சில விஷயங்கள்ல கொஞ்சம் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் சிரமப்பட போறீங்க இந்த பராபவ வருடத்துல. இந்த வேலையை விடுறதா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான சில குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா இருக்கிற வேலை நல்லா தான் இருக்கிறாங்க இந்த கடகராசி என்பர்கள். ஆண்டின் அதாவது இந்த பராபவ வருடத்துல அதுவும் அந்த மிட்ல, அதாவது டிசம்பர் மாதத்துலதான் பாத்தீங்கன்னா, டிசம்பர் மாதத்துல இருந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. அந்த வேலையை விடுறதா வேண்டாமா, இல்ல டெவலப்மெண்ட் நோக்கி நம்ம வேற வேலைக்கு பயணிக்கலாமா அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள்லாம் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஜாதக ரீதியான சில கன்சல்டேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகவும் ஒரு அருமையான ஒரு பலன்களை நீங்க அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த இடத்துல நம்ம கோச்சார நிலவரப்படி நீங்க வேலை மாற்றம் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றதுதான் நம்ம இங்க முன்வைக்கிறோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஜென்ம குரு உங்களுக்கு சின்ன ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த 6ஆம் வீட்டுக்குரியவர் அடுத்து பாக்கியஸ்தானத்திற்குரியவர் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறதுனால ஒரு இடமாற்றம், அது வேலை ரீதியாக இருக்கலாம், குடும்பம் ரீதியான ஒரு இடமாற்றம் இருக்கலாம், இல்ல உங்களுடைய வேலையிலேயே ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் இருக்கலாம். கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான
உண்டான ஒரு நேரம். நிறைய கடகராசி என்பர்களுக்கு நீங்க அடுத்த மாசம் வேலை மாற்றம் செய்ய போறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு எட்ஜில தான் அந்த வேலை மாற்றம் செய்வீங்க அப்படின்றது மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த வருடத்துல இருக்க போது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் திருமணம் நீங்க முயற்சி பண்ணும்போது வரன்கள் தேடும் போது அதிகப்படியான ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். என்ன காரணம்னே சொல்ல மாட்டாங்க. அப்படியே உங்களுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அது அப்படியே ஒரு ஹோல்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த வருடத்துல அதற்குண்டான ஒரு விஷயங்கள்லாம் நடக்காது. கண்டிப்பாக திருமண வரன்கள் பார்க்கறதுல நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த பராபவ வருடம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். வெளிநாட்டுல வெளியூர்ல வாழக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த திருமண உறவுகள் சம்பந்தப்பட்டு அடுத்து விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில முக்கியமான கேள்விகள்லாம் இங்க இருக்கும். பர்சனல் சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பதிவுல முழுமையான சில பர்சனல் விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. அதனால அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும், சுய ஜாதகத்தை வச்சு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.